திமுகவினுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 அவர் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு முன்பாக இந்த தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் 525 அனைத்தையும் லிஸ்ட் அவுட் செஞ்சு அதில் வெறும் 13% தான் அவர் முடிச்சிருக்காங்க திமுக சார்பில். அந்த 13%லையும் முழுவதுமாக முடிக்கப்பட்டது, அரைகுறையாக முடிக்கப்பட்டதுன்னு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 87% தொடக்கூட படவில்லை. குறிப்பாக அதில் ஸ்டாலின் அவர்கள் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்களை வாரம் ஒரு முறை சந்தித்து இந்த வாக்குறுதிகளோட ப்ராக்ரஸ் என்னன்னு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பேன், எந்தெந்த லெவலில் இருக்குது, என்ன பண்ணியிருக்கேன், என்ன எது, இந்த வாரம் என்ன நடந்தது என்பதை போன்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவேன்றதே ஒரு வாக்குறுதியாக கொடுத்தார். பத்திரிகையாளரை அவர் சந்தித்தால் கூட கேள்விகளை எழுதி பத்திரிகையாளரிடம் கொடுத்து விட்டு அந்த கேள்விக்கு இவரே அடுத்த கேள்விக்கு முன்னாலே பதில் சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அப்படியான ஒரு அவலம் தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும், எவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு முட்டாள்தனமாக இவங்க அங்கங்கே ஒற்ற ஸ்டிக்கரையும் அங்கங்கே கொடுக்குற ஆடையும் பார்த்துட்டு சினிமாவில் தேட்டரில் போய் உட்காந்தா ஆடு, யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்தா ஆடு, எங்கே பார்த்தாலும் ஆடு. கிட்டத்தட்ட டிஐபிஆரில் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா, இப்போ இல்லை டிஐபிஆரில் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவரோட அரசாங்கத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டுமே, மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த தடவை தேர்தல் அறிக்கைக்காக ஒரு குழு கூட இன்னும் அமைக்கப்படவில்லை. அதுதான் திமுகவுடைய லட்சணம். ஏன்னா இன்றைக்கி புது வாக்குறுதின்னு எடுத்துகிட்டு வந்தேன்னா மக்கள் செருப்பால் அடிப்பான். பழைய வாக்குறுதி ஏன் கொடுக்கல, பழைய வாக்குறுதியை நான் தொங்கிட்டு இருக்கேன், உனக்கு எதுக்கு புது வாக்குறுதின்னு கேட்பான்ற பயம் திமுகவினருக்கே இருக்குது. நீட்டை ஒழிப்பேன் தான் 2020 உள்ளே வந்தாங்க. மக்களும் அதை ஆழமாக நம்பினார்கள் நீட் ஒழிக்கப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட் ஒழிப்பு ரகசியம்னு சொன்னீங்களே சார், என்னாச்சுன்னு கேட்டால் இல்லை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம், அதுதான் அந்த ரகசியம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப கேவலமாக ரொம்ப ஈஸியாக மக்களை ஏமாற்றிட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவோட ஆட்சி அந்த 5 வருடங்கள் நிறைவந்த ஆட்சி. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம நெருங்கியாச்சு. என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே திமுக செய்ய தவறு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார். பட் ஆனால் அவங்க நாங்கள் முடிச்சிட்டோம், நாங்கள் ஒரு 80% முடிச்சிட்டோம், 70 முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. உண்மையான நிலவரம் என்ன? சொன்ன வாக்குறுதிகளில் எவ்வளவு தான் உண்மையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கு? பாமகவினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய தலைவர் ஐயா பாலு அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டார். பாமகவின் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம், விடியல் எங்கே, அந்த புத்தகம் பேர் சார். அந்த புத்தகம் 525 வாக்குறுதிகள் திமுகவினுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததாக 2021 அவர் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு முன்பாக எந்த தேர்தலில் அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்தாரோ அந்த தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் 525 அனைத்தையும் லிஸ்ட் அவுட் செஞ்சு அதில் வெறும் 13% தான் அவர் முடிச்சிருக்காங்க திமுக சார்பில். அந்த 13%லையும் முழுவதுமாக முடிக்கப்பட்டது, அரைகுறையாக முடிக்கப்பட்டதுன்னு இருக்குது. அந்த 13லையுமே மீதி இருக்கக்கூடிய 87% தொடக்கூட படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதையும் அவர் சொல்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கினா அதிலே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். மேபி இப்போ அந்த எலெக்ஷனை விட்டு இந்த 6 மாதத்துல, அந்த புக்கு 1 வருஷம் ஆகுது, இந்த 6 மாதம் 1 வருஷத்தில் எதையாவது, எனக்கு தெரியும் 1 வருஷத்தில் 87% முடிக்க முடியுமானா முடியாது, அது வாய்ப்பே இல்லை. மேபி ஒரு 5% கூட்டியிருக்கலாம், எவ்வளோ தான் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா அதையும் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. குறிப்பாக அதில் ஸ்டாலின் அவர்கள் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்களை வாரம் ஒரு முறை சந்தித்து இந்த வாக்குறுதிகளோட ப்ராக்ரஸ் என்னன்னு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பேன், எந்தெந்த லெவலில் இருக்குது, என்ன பண்ணியிருக்கேன், என்ன எது, இந்த வாரம் என்ன நடந்தது என்பதை போன்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவேன்றதே ஒரு வாக்குறுதியாக கொடுத்தார். ஆனால் அவர் பத்திரிகையாளர் எத்தனை முறை சந்தித்தார் என்பது மக்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், சரிங்களா? பத்திரிகையாளரை அவர் சந்தித்தால் கூட கேள்விகளை எழுதி பத்திரிகையாளரிடம் கொடுத்து விட்டு அந்த கேள்விக்கு இவரே அடுத்த கேள்விக்கு முன்னாலே பதில் சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அப்படியான ஒரு அவலம் தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது. இது போக இது ஒரு ஒரு மெயினான ஒரு குற்றச்சாட்டு வைங்களா. அவர் பத்திரிகையாளரை சந்திப்பதே ஒரு வாக்குறுதியாக கொடுத்து அதையும் தவற விட்டு விட்டார் அப்படின்றதில் ஆரம்பித்து நீட்டினுடைய தேர்வு விலக்கில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 400 வாக்குறுதிகள் அதாவது தொடக்கூட படவில்லை என்பது தான் உண்மை. நீட் தேர்வு விலக்கு ஆரம்பிப்போமே,
நீட்டை ஒழிப்பேன் தான் 2020 உள்ளே வந்தாங்க. மக்களும் அதை ஆழமாக நம்பினார்கள் நீட் ஒழிக்கப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட் ஒழிப்பு ரகசியம்னு சொன்னீங்களே சார், என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம், அதுதான் அந்த ரகசியம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப கேவலமாக ரொம்ப ஈஸியாக மக்களை ஏமாற்றிட்டாங்க. மக்களும் அதை முழுசாக நம்பி நீட்டு ஒழிஞ்சிரும் போல இருக்குது. பழைய மாதிரி நம்ம கேபிட்டேஷன் ஃபீஸையும் அந்த பணக்கார காலேஜுகளுக்கு இந்த பணக்கார ஓனர் சாப்பிட்டு அவன் வாழ்கிறதுக்காண்டி அவனுக்கு கொண்டு போய் இருக்கிற காசை அப்புறம் இறச்சி பழைய மாதிரி பசங்களை காசு இருக்கிறவங்க மட்டும் மெடிக்கல் காலேஜில் சேர்க்கலான்ற அதே நிலைமை தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்து விடும்னு கேவலமாக ஆசைப்பட்ட ஒரு சில மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பொய்த்து போன ஒரு வாக்குறுதியாக அமைந்து விட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். 50,000 வேலை வாய்ப்புகள் கூட ஒழுங்காக கொடுக்க முடியவில்லை. அதுவுமே பணி நியமன ஆணை கூட இன்னும் வழங்காமல் இருக்கிறது, வெறும் அறிவிப்பு மட்டுமே வந்து அப்படின்னு சொல்லி, அதாவது இளைஞர்கள் கிட்டத்தட்ட வயசு தான் போயிட்டுருக்கு, ஆனால் எங்களுக்கு எந்த அரசாணையும் வரவில்லை, நாங்கள் தான் வயசாகிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 30 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் வந்து கல்விக்கடன் ரத்து, ஸ்டாலினுடைய ஆட்சி மலர்ந்தால், விடியல் ஆட்சி மலர்ந்தால் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஜப்தி பண்ணுற அளவுக்கு, வீடுகளை ஜப்தி பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஸோ இப்படி ஒவ்வொரு ஏமாற்றங்கள் மக்களை வந்து ஏமாற்றி எந்தெந்த வகையில் ஏமாற்றணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால் விலையை குறைப்போம், மாறாக 3 ரூபா கூட்டினாங்க. எல்லாத்துலேயுமே 3 ரூபா கூட்டினாங்க. ஈபி வந்து மாதம் கட்ட வைப்போம், அது உங்களுக்கு பணிச்சுமே, அதாவது ரெவன்யூவை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும், ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து வரி குறைக்கப்படும்னாங்க, மாறாக 220% கூட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கேஸ் சிலிண்டருக்கு நாங்கள் 100 ரூபாய் மாதம் மானியம் கொடுப்போம், அப்படி இல்லைனா ஒரு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படுனாங்க. கேஸ் சிலிண்டர் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அதுக்கே தட்டுப்பாடு நிலவுகிறது. ஆனால் இவங்க 100 ரூபா மானியம் கொடுத்த மாதிரி தெரியல, நம்ம கேஸ் கிடைக்கவும் மாட்டேங்குது, அவ்வளோ தட்டுப்பாடாக இருக்குது. 500 ரூபா கொடுத்தா கூட எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் தாங்கன்னா தரமாட்டான். நீ எக்ஸ்ட்ரா 500 ரூபா தரேன், 1000 ரூபா தரலாம் பேசுகிறாங்க. இல்லை சார்ன்றான். அப்படி ஒரு தட்டுப்பாடான ஒரு சூழலுக்கு என்ன காரணம்? மத்திய அரசாங்கம் ஓகே, நீ மாநில அரசாங்கம் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுருக்க வேண்டாமா? அதுக்குள்ளே மக்களுக்கு தேவையான ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுருக்க வேண்டாமா? அதில் எவ்வளோ பெரிய கோட்டை விட்டு நீங்கள் இன்றைக்கி உட்காந்துருக்கீங்க அப்படின்றது மக்களுக்கெல்லாம் தெரியுது இல்லையா? ஸோ இப்படி ஒவ்வொரு வாக்குறுதிகள், பொய்த்த வாக்குறுதிகள், பொய்யாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மக்களே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நிலைமை தான் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். குறிப்பாக மகளிருக்கான சுய உதவி குழு கடன் அது ரத்து பண்ணுறோம். மகளிருக்கு நாங்கள் அதாவது தையல் மிஷின்ஸ் வந்து மானிய விலையில் கொடுக்குறோம். அதே போல் மகளிருக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழுக்களுக்காக ஆட்டோக்கள் மானிய விலையில் கொடுக்குறோம். அது எல்லாமே போய் எதுவுமே நடக்கல. அதிமுக கொடுத்த ஒரு சில திட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை. பல அதிமுகவோட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலை. அட்லீஸ்ட் அதையாவது நடைமுறைப்படுத்திட்டு இருந்தால் கூட இன்றைக்கி இவ்வளோ கேள்வி வந்திருக்காது. அம்மா உணவு 5000 அம்மா உணவங்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி 500 கூட ஒழுங்காக செயல்படலை. இப்படி திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுடைய பணியை பூரா நிரந்தரம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க, அது நடக்கலை. ஆமாம், அவங்க இன்னும் வந்து போராட்ட மனநிலையில் தான் இருக்கிறாங்க. முதியோர் ஓய்வூதியமாக கிட்டத்தட்ட 1500 ரூபா கொடுக்க போகிறோம், 1200 1000 கொடுத்து, அதாவது 1500 ரூபா கொடுக்கப்படுறாங்க, அது கொடுக்கல. 1 கிலோ சர்க்கரை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்னாங்க ரேஷன் கடையில். இருக்கிற சர்க்கரையே வந்து இல்லை, ஸ்டாக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் மீண்டும் உளுத்தம்பருப்பு கொடுக்க போகிறோம், உளுத்தம்பருப்பு ஒரு காலத்தில் கொடுத்துருந்தோம், மீண்டும் கொடுத்து தேவையில்லாத ஒரு வாக்குறுதியாக கொடுத்து உளுத்தம்பருப்புன்னு கேட்ட அன்னையிலேருந்தே அது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட டீசல் விலை வந்து குறைப்போம் 4 ரூபா அப்படின்னாங்க. நீங்கள் குறைக்கிறனாலும் பரவாயில்ல, கூட்டுறீங்க, அதான் பிரச்சனை. டீசல் விலை 4 ரூபா குறைப்போம், பெட்ரோல் விலை 3 ரூபா குறைப்போம்னாங்க, அதுவும் கிடையாது. மாறாக கிட்டத்தட்ட 11 ரூபா கூடி இருக்குது ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் மட்டுமே. அதுக்கப்புறம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வாங்கி தருவோம். அதாவது ஒரு வாக்கு சேகரிப்புக்காக எதையாவது ஒரு முழக்கம். தனியார் துறையில் எப்படி இடஒதுக்கீடு அவன் எதுக்கு கொடுக்க போகிறான்? அவன் காசு அவன் போட்டு அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், எப்படி கொடுக்க போகிறான்? அப்போ இது எவ்வளோ ஃபேக்கான ஒரு வாக்குறுதி. வாக்கு சேகரிக்க தனியார் துறையில் இடஒதுக்கீடுனா அதையும் நம்புற ஒரு 4 முட்டாள் இருப்பாங்க, அவன் போய் ஓட்டு போடுவாங்க. ஸோ இப்படி தான் திமுக ஜெயிச்சு உள்ளது. அதுபோக அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகளை கட்டி கொடுப்போம். அதாவது கடல் அலைகள் கூட போராடும் எனது மீனவ சகோதரர்களுக்கு நான் ஒரு அண்ணனாக, நான் ஒரு காப்பானாக இருந்து 2 லட்சம் வீடு, அதுவும் கான்கிரீட்டில் வீடுகள் கட்டி கொடுப்பேன். ஒரு வீடு கட்டி கொடுக்கல, ஒரு வீடு. அதே மாதிரி 500 கலைஞர் உணவகங்கள் அப்படின்னு சொல்லி, அதை அம்மா உணவகத்தை வந்து கலைஞர் உணவகமாக மாற்ற போகிறேன். அம்மா உணவகங்களுக்கு கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 500 இயங்குச்சு. இவங்க தமிழ்நாடு முழுக்க 500 கலைஞர் உணவகங்கள்னு ஒரு உணவகம் திறக்கலை. அதுதான் உண்மை. மாறாக அம்மா உணவகத்தில் அம்மாவுடைய படத்தை கிழித்து முத நாளே மக்கள்கிட்ட செருப்படி வாங்கின அரசாங்கம் இந்த ஸ்டாலினோடைய அரசாங்கம். அதுபோக 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னாங்க. நீ புதுசாக ஹையரிங் பண்ண வேண்டாம் 5 லட்சம் பேரை, 3 லட்சம் காலி பணியிடங்கள், அது இருக்கக்கூடிய பேக்ஃபில்லிங்காக அது பண்ணுன்னா பண்ணலை. 3 லட்சம் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. 2,80,000 அதில் அப்படியே இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஓய்வூதியக்காரர்களுக்கு 10% உயர்வு,
அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் தரல. டேப்ஸு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லி டேப்ஸ்னு புதுசாக ஒரு ஃப்ராடை ஒரு ஏமாத்து திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ஜனவரி மாதம். அதுவும் வந்து ஜியோ ஆகலை, ஜியோ பாஸ் பண்ணல. அந்த திட்டமும் வந்து ஏமாற்றம். அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம்ன்றதை ஏமாற்றி தான் உள்ள வந்தாங்களோ அதுவும் வந்து ஏமாற்றம் ஆயிடுச்சு. அப்புறம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம், தமிழ் வளர்ப்பதை சொல்லும் இந்த அரசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயமும் ஆக்கலை. ஏன்னா இன்றைக்கி அங்கங்கே சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அவன் என்னென்ன சிலபஸ் வச்சுருக்காங்க அதான் வச்சுருக்கான். அதுவும் 35 வயதுக்கு மேற்பட்ட திருமண பெண்களுக்கு கண்டிப்பாக வேலை, அதுபோக அவங்களுக்காக ஒரு ஓய்வூதியம் தரப்படும் சொன்னாங்க, அதுவும் தரலை. அப்புறம் கிட்டத்தட்ட சேலம் தோணி மடுவு திட்டம் அப்படின்னு சொல்லி அது ஒரு திட்டம், அது உள்ளூர் மக்களினுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக சேலமில் தோணி மடுவு திட்டம், அதையும் வந்து தொடக்கூட இல்லை. அந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சென்று பார்க்கக்கூட இல்லை. எடப்பாடி அவர்கள் 2 முறை விசிட் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுத்து அப்பவும் இது நடக்கலை. ஸோ அதுபோக 3 LED பல்புகள் மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டு 3 பல்புகளை இலவசமாக தருவதாக நாடகம் ஆடினார்கள், அதுவும் தரவில்லை. LED பல்பு வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங்கு, பவர் சேவிங்கு, அதுவும் பார்த்தா பண்ணி கொடுக்கல. அப்புறம் 20,000 ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லி முரண்பாடுகள் இல்லாத கிட்டத்தட்ட ஈக்குவேட்டட் சேலரியை கொடுக்க போகிறோம்னாங்க, அதுவும் தரல. அப்புறம் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுப்போம் அப்படின்னாங்க, அதுவும் தரல. அதேமாதிரி முதியவர்களுக்கும் இலவச பேருந்து பயணம்னாங்க, அதுவும் தரல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது, நேரமும் இல்லை, என்னால் முடியவும் இல்லை. ஏன்னா 400 நம்மளால் படிச்சுக்கிட்டு முடியாது. ஸோ இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும், எவ்வளோ ஏமாற்றிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு முட்டாள்தனமாக இவங்க அங்கங்கே ஒட்டுற ஸ்டிக்கரையும் அங்கங்கே கொடுக்குற ஆடையும் பார்த்துட்டு சினிமாவில் தேட்டரில் போய் உட்காந்தா ஆடு, யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்தா ஆடு, எங்கே பார்த்தாலும் ஆடு. கிட்டத்தட்ட டிஐபிஆரில் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா, இப்போ இல்லை டிஐபிஆரில் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவரோட அரசாங்கத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டுமே. மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மக்கள் இன்னமும் ஸ்டாலினும் திமுகவும் வரணும்னு நினச்சா முட்டாள்தனமான மக்கள். அறிவு இருக்கிற ஒருத்தனும் மறுபடியும் திமுக வரணும்னு நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆமாம், இப்போ இந்த அளவுக்கு பழைய தேர்தல் வாக்குறுதியில் பிரச்சனைகள் இருக்கிறப்ப இந்த தடவை என்ன வாக்குறுதிகள் அவங்க கொடுக்க மாட்டாங்க சார். அதாவது திமுக 1967 ஆட்சிக்கட்டில் அமர்ந்ததிலிருந்து இன்று வரை திமுகவினுடைய தேர்தல் வரலாறுகளிலேயே இல்லாத ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை 1 வருடங்களுக்கு முன்னால், 6 மாதங்களுக்கு முன்னால், 3 மாதங்களுக்கு முன்னால் படிப்படியாக அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். இதுதான் திமுகவுடைய வரலாறு சொல்கிறது, தேர்தல் வரலாறு சொல்கிறது. இந்த தடவை தேர்தல் அறிக்கைக்காக ஒரு குழு கூட இன்னும் அமைக்கப்படவில்லை. அதுதான் திமுகவுடைய லட்சணம். ஏன்னா இன்றைக்கி புது வாக்குறுதின்னு எடுத்துகிட்டு வந்தேன்னா மக்கள் செருப்பால் அடிப்பான். பழைய வாக்குறுதி ஏன் கொடுக்கல, பழைய வாக்குறுதியை இன்னும் தொங்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு புது வாக்குறுதின்னு கேட்பான்ற பயம் திமுகவினருக்கே இருக்குது. குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது, ஐயா உதயநிதி அவர்களுக்கு இருக்குது. அதனால தான் தேர்தல் அறிவிக்கைக்காக ஒரு குழுவே அமைக்கல. அதனால் புது வாக்குறுதிகள் வராது. வந்தால் மக்கள் வந்து மிக கேவலமாக கேள்விகள் கேட்க வேண்டும். ஆமாம், இப்போ இவ்வளவு சிக்கல்கள் நடைமுறையிலே வந்து இருக்கிறப்ப சார், பட் ஆனால் ஸ்டாலின் அவர்களோ இல்லை மற்ற அமைச்சர்களோ அவங்களே வந்து இல்லை நாங்கள் இந்த நீங்களே மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ் நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு வருடமாக இதை சொல்லிட்டு வந்து இருந்தாங்க. இந்த அவர் வந்து அவங்கள எந்த அளவுக்கு உங்களோட ஆட்சிக்கே ஒரு பெரிய ஒரு வேட்டாக வந்து அமையும் வந்து நம்ம வந்து இல்லை சார். திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த முறையும் பல இடங்களில் பல தடவை சொல்லியாச்சு. எந்த தடவையும் 5 ஆண்டுகளை கழித்து அந்த ஆட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணதாக வரலாறே கிடையாது. காரணம் அவர்களுடைய அந்த ஆட்சி நடத்தும் முறை, அந்த ஆட்சியில் அவர்கள் அடிக்கக்கூடிய ஊழல், அந்த விஞ்ஞான ஊழல், அந்த ஆட்சியில் அவர்கள் செய்யக்கூடிய கொடுஞ்செயல்கள், அந்த ஆட்சியில் அவர்கள் உருவாக்கி வைக்க காத்திருக்கும் இல்லை உருவாக்கிய கொடும்பாவிகள், இவர்கள் அனைவரும் வந்து மக்கள் மனதில் ஒரு அச்சத்தை உண்டாக்கி மக்கள் மனதில் இல்லை மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்டபிலிட்டியை உருவாக்குறதுல ரொம்ப ரொம்ப கைதேர்ந்தவர்கள். திமுகவை 5 வருஷம் ஏண்டா வர வச்சோம்னா அந்த 5 வருடமே மக்கள் வந்து அதை ஜீரணித்து வாழ்வார்கள். அதே மாதிரி தான் இந்த தடவை இருப்பாங்க. அதனால் வந்து இவங்க என்ன தான் 60 போன செப்டம்பர் மாதம் 60% முடிச்சிட்டோம். அந்த 60 சொல்லி அதே செப்டம்பர் மாதம் ஸ்டாலின் அவர்கள் 85 சொன்னார். அதுக்கப்புறம் அவரே இன்னொரு முறை வந்து 75ன்னார். அப்புறம் அவருடைய சேகர்பாபு அவர்கள் 80ன்னார். இப்படி 80, 90, 95 இவங்களே மாறி மாறி என்னதான் மக்களை ஏமாற்ற துணிந்தாலும் மக்கள் இன்று பயந்து வாழ்கிறார். குறிப்பாக பெண்கள் இன்று தன்னுடைய கர்ப்பையும் இழந்து உயிரையும் இழக்கக்கூடிய சூழலை நினைத்து பயந்து வாழ்கிறார்கள். அதனால் இன்றைக்கி வெளியில் போகக்கூடிய ஒரு சூழலே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி கொலை, கொள்ளை, கஞ்சா, திருட்டுன்னு எல்லாமே இன்றைக்கி தமிழ்நாடை வதைத்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் அறிவார்கள். அதனால் இந்த தடவை கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு சில மக்களிலேயே ஒரு சில அறிவில்லாதவர்கள் வந்து இன்னும் பணத்தை வாங்கிட்டு ஸ்டாலின் ஓட்டு போனோம், திமுக ஓட்டு போனோம் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது, அதாவது விளாத்திக்குளத்தில் தூத்துக்குடியில் மாணவிக்கு நடந்த வீட்டில்
எப்படி இருக்கோ அதே மாதிரி உன் வீடு ஒரு நாள் ஆகும் தெரியுமா? உன் வீட்லேயும் ஒரு மனைவியோ ஒரு மகளோ யாராவது இருப்பாங்கல்ல, மூதாட்டியை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. அப்போ நீ யோசிப்ப, இவனை எதுக்குடா காசை வாங்கிட்டு அந்த 1000, 2000, 5000 வாங்கிட்டு எதுக்குடா ஓட்டு போட்டு. அவன் 5000 கொடுத்தாலும் ஒரு வருடத்திற்கு 60,000 நமக்கு செலவெடுத்து வச்சுருக்கான். ஈபியில், சொத்து வரியில், தண்ணீர் வரியில், பாலில், டீசலில் எல்லாத்துலேயுமே ரேட்டை கூட்டி 220% வரைக்கும் கூட்டியிருக்காங்க ரேட்டை. நீ உனக்கு 5000 இப்போ கொடுத்துட்டு நீ அதை வச்சுட்டு ஓட்டை போட்டுருவான். ஆனால் மாதம் உனக்கு தெரியாமல் 5000 பிடிங்கிட்டு இருக்கான்னு சொன்னால் நீ கேட்க போகிற. அந்த அளவுக்கு தான் அவன் அறிவு இருக்குன்னா நீ ஸ்டாலினை மறுபடியும் வரவை, திமுகவை மறுபடியும் வரவை. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நேர்காணல் சந்திக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே.